டைம் என்னாச்சுன்னு தெரியலையே, யார்கிட்டயாச்சும் கேட்போம். ஹலோ சார், டைம் ப்ளீஸ். என்னது டைம் கேட்டால் மேலேருந்து கீழே வரைக்கும் முறைச்சி பார்க்குறான். ஆமாம், என்ன கேட்ட? டைம் என்னன்னு கேட்டேன். ஏன் கேட்ட? தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். இப்போது டைம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? ஏப்பா என்னமோ பண்ணுறேன், நீ டைம் என்னன்னு சொல்லுப்பா. நீ என்னமோ பண்ணுறதுக்கு நான் டைம் சொல்லணுமா? ஆஹா, நமக்கு டைம் சரியில்லை போல இருக்கு. இவங்கிட்ட வந்து சிக்கிட்டோம் ஐயா. ஏப்பா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேட்க மாட்டாங்களா என்ன? அவசரம்னா பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தானே கேட்கணும். ஆஹா, எடா கூட பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. சரிப்பா, நீ டைம் சொல்ல வேணாம், நான் வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஏப்பா நீ டைம் சொல்லுன்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணுறியே. சும்மா நின்னவங்கிட்ட வந்து டைம் கேட்டுட்டு இப்போ வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அவமானப்படுத்துறியா? ஆஹா, சொல்லவும் மாட்டேங்கிறான், போகவும் விட மாட்டேங்கிறானே. ஏப்பா டைம் வேணான்னு சொன்னது ஒரு அவமானமா? சரி சொல்லு, கேட்குறேன். என்னமோ நீ எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்து அதில் போனால் போகுதேன்னு நீ டைம் கேட்டு நான் ஏதோ உனக்கு கடமைக்கு சொல்கிற மாதிரிலாம் சலிப்போடு கேட்குற. நம்ம சின்ன டைலாக்காக பேசுனா இவன் எவ்வளோ லென்த்தியாக பேசுகிறான்பா. ஏப்பா தெரியாமல் கேட்டுட்டேன்ப்பா. எப்பா ஏப்பா அடிச்ச? பொய்யா சொல்கிற? தெரிஞ்சுக்கணும் தானே கேட்ட? ஆமாப்பா, ஆமாம், டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன். அதை ஏன் என்கிட்ட வந்து கேட்ட? எல்லாம் என்னோட நேரம். உனக்குன்னு ஒரு நேரம் இருக்கா? ஏப்பா என்னோட கெட்ட நேரம்னு சொன்னேன். அப்போது கெட்ட நேரம்னு தெரிஞ்சே என்கிட்ட வந்து நீ கேட்டிருக்க. ஆஹா, ஏப்பா இது ஒரு பெரிய விஷயமா? விடேன்பா. இன்னைக்கு இதை இப்படியே விட்டா நாளைக்கு நீ என்னை பார்த்து வேறு ஏதாச்சும் கேட்டீன்னா? ஏப்பா உன்னை யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கப்ப எப்படிப்பா கேட்பேன்? இப்போ எப்படி கேட்ட? ஆஹா, முடியலடா சாமி. ஏப்பா அதான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேன். அப்போது மேலே கேட்கலனா கீழே கேட்பியா? இதுக்கு கீழே கேட்கறதுக்கு என்னையா இருக்குது? பசிக்குதுன்னு சொல்லி பணம் கேட்கலாம். என்ன யாருன்னு நினச்ச? ஒரு வாட்ச் கூட வாங்க வக்கு இல்லாதவன் நினச்சேன். போதுமா? நான் நினச்சா இப்போவே 1000 வாட்ச் வாங்குவேன். ஆமாம், இங்கே வா, வந்து 1000 வாட்ச் வாங்கு. எப்பா 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 உடுப்பா, ஏன் கையை பிடிச்சி இழுக்கிற? நீ தானே சொன்ன 1000 வாட்ச் வாங்குவேன்னு. ஏப்பா சொன்னால் உடனே வாங்கிட முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. அம்மா ஏப்பா மறுபடியும் அடிக்கிற? ஒரு பேச்சுக்குன்னா ஒரு வாட்சுன்னு தானே சொல்லியிருக்கணும். எதுக்கு 1000 வாட்சுன்னு சொன்னேன்? ஏப்பா ஒரு டைம் கேட்டதுக்கா இப்படி? உனக்கு எப்படி டைம் சரியில்லையோ அதே மாதிரி ஏன் டைமுக்கு டைம் சரியில்லை. என்னது டைமுக்கு டைம் சரியில்லையா? புதுசாக இருக்கே ஐயா. ஏப்பா டைம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன டைமுக்கே டைம் சரியில்லை? டைம் எதில் பார்ப்ப? வாட்சில் பார்ப்போம். அந்த வாட்சுக்கே டைம் சரியில்லைன்னா? ஓ, ரிப்பேரா? அம்மா ஏப்பா மறுபடியும் அடிக்கிற? வாட்சே இல்லாத என்கிட்ட வந்து நீ டைம் கேட்குற இல்லை? ஏப்பா இது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. கடன் பிரச்சனையில் இப்போ தான் ஆசையாக வாங்கின கோல்டு வாட்சை மனசே இல்லாமல் கடையில் அடகு வச்சுட்டு வர்றேன். எவ்வளவு நக்கல் இருந்தால் நீ டைமிங்காக வந்து டைம் கேட்ப? முதல்ல ஒரு வாட்ச் வாங்கி கட்டு. ஆஹா, வாட்சை அடகு வச்சு வேதனையில் இருக்கிறப்ப தான் நான் வந்து டைம் கேட்டேனா? ஆஹா, அவனுக்கு டைம் சரியில்லாமல் தான் வாட்சை அடகு வச்சிருக்கான். அவங்கிட்ட வந்து நாம் டைம் சரியில்லாமல் சிக்கிட்டோம் ஐயா. ஆஹா, நேரங்காலம் தெரியாமல் போய் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது நமக்கே நடந்துடுச்சு ஐயா. செல்ஃபோனை மறந்து வீட்டில் வச்சதுக்கு தண்டனையா இவன் நம்மளை செம்மையாக கவனிச்சிட்டு போயிட்டான் ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ப்ளீஸ். ஆஹா, இவனுக்கு டைம் சரியில்லை போல இருக்கு, அதான் நம்மக்கிட்ட வந்து சிக்கிட்டான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.